வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுனா ஜெய் மெயின்ஸ் ஏப்ரல் செஷன் கேரளா எக்ஸாம்ஸ் எழுதினாங்களோ அவங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கீ வந்தாச்சு. ஃபைனல் ஆன்சர் கீ வந்த பிறகு நீங்க செக் பண்ணிட்டு இருப்பீங்க. எஸ்பெஷலி இந்த ஃபைனல் ஆன்சர் கீழ ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, எந்த கொஸ்டின்ஸ்க்கா டிராப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்களா, அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீலேருந்து இந்த ஆன்சர் கீ ஃபைனல் ஆன்சர் கீழே நிறைய மாற்றங்கள் இருக்குது. அது என்னங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெய் மெயின்ஸ் அதுக்கு அடுத்து ஜெய் அட்வான்ஸுக்கு நிறைய அப்டேஷன்ஸ் நம்மளோட சேனலில் அப்டேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இதுலேயுமே உங்களுக்கு ஜெய் மெயின்ஸ் ஏப்ரல் செஷன்ஸ் யாரெல்லாம் எக்ஸாம்ஸ் எழுதினாங்களோ அவங்களுக்கு ஃபைனல் ஆன்சருக்கு ரிலீஸ் ஆயாச்சு. ஸோ ஃபைனல் ஆன்சருக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதில் வந்து எஸ்பெஷலி ஏப்ரல் 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி எழுதின மாணவர்களுக்கு கொஷின் பேப்பருக்கு உண்டான ஆன்சர் கீ சேஞ்ச் ஆயிருக்கா, ஏதாவது ட்ராப் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஏப்ரல் 2 மார்னிங் ஷிஃப்ட். இதில் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு கொஷின்ஸ்க்கு மட்டும் ஆன்சர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீழே 49 அப்படின்னு இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து உங்களுக்கு வந்து 2477 அப்படின்னு சொல்லி இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மித்தபடிக்கு வேறு எந்த கொஷின்ஸ்க்கும் உங்களுக்கு ஆன்சர் வந்து சேஞ்ச் பண்ணல. அதுக்கு அடுத்து வந்து ஏப்ரல் 2 உங்களுக்கு செகண்ட் ஷிஃப்ட்ல எந்த கொஸ்டின்ஸ்க்கும் உண்டான ஆன்சரை சேஞ்ச் பண்ணல. சேமாஸ் அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ எந்த கொஸ்டின்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து ட்ராப் கொஸ்டின்ஸும் இல்லை, ஆன்சரை சேஞ்சும் பண்ணல. அதுக்கு அடுத்து வந்து 3rd ஏப்ரல் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல உங்களுக்கு 3 கொஸ்டின்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லக்கினே சொல்லலாம் ஏப்ரல் 3rd எக்ஸாம் எழுதினவங்களுக்கு. அதில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து ட்ராப் கொஸ்டின்ஸ் அவங்க மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க. அதுக்கு அடுத்து இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு வந்து 80 அப்படின்னு சொல்லி கொஸ்டினோட ஐடி வந்து கொடுத்துருந்தாங்க ஆன்சரா. பட் வந்து இப்போ வந்து 82ங்கிறத மாற்றிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 82 நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு வந்து மார்க்ஸ் வரும். அதே மாதிரி இந்த கொஷின்ஸ்க்குமே உங்களுக்கு ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து 1ன்னு ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு 5ங்கிற ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து ஏப்ரல் 3 செகண்ட் ஷிஃப்ட். இந்த ஏப்ரல் 3 செகண்ட் ஷிஃப்ட்ல உங்களுக்கு வந்து பர்டிகுலராக 38 இல்லாட்டினா -38 இந்த 2 ஆன்சர் இருந்தாலும் அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஏப்ரல் 4 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல உங்களுக்கு பாருங்க இந்த கொஸ்டின்ஸ்க்கு 2 ஆன்சர், இந்த 2 ஆன்சருமே கரெக்ட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து 3.5 எழுதினாலும் சரி இல்லை 4 எழுதினாலும் சரி, 2ல் எது எழுதினாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 4th ஏப்ரல் செகண்ட் ஷிஃப்ட்ல உங்களுக்கு இந்த ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1ன்னு ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து 0ன்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து வந்து ஏப்ரல் 7th மார்னிங் ஷிஃப்ட். இதில் வந்து உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் ஆன்சர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வந்து 500ன்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து 499 தான் அந்த கொஸ்டின் ஐடி தான் கரெக்ட் அப்படிங்கிறது, ஆன்சர் ஐடி தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆல்ரெடி வந்து 5 ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீழே இருந்தது. பட் இப்போ வந்து 6ன்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆன்சரை. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஏப்ரல் 7th ஈவினிங் ஷிஃப்ட். இதில் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. சேமாஸ் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீழே என்ன ஆன்சர் இருந்ததோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 8th ஈவினிங் ஷிஃப்ட். இந்த 8th ஈவினிங் ஷிஃப்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு ஆன்சர் எழுதியிருந்தாலும் கரெக்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நாமளுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் கார்டு எப்போ வரும் அப்படிங்கிறது எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக எப்போ வந்தாலுமே நம்மளோட சேனலில் அப்டேஷன்ஸ் கொடுப்போம். இதையும் தாண்டி உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நான் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு நம்ம லைவ் செஷன்ஸில் வந்து உங்களோட கொஷின்ஸ்க்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இதையும் தாண்டி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க ரெஸ்பான்ஸ் ஷீட் எங்கே பார்க்குறது அப்படின்ட்டு. ரெஸ்பான்ஸ் ஷீட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ வந்து அந்த உண்டான லிங்க் வந்து டிசேபிள் பண்ணிட்டாங்க. சரிங்களா? நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டை வச்சுட்டு உங்களோட உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டை வச்சுக்கிட்டு உங்களோட ஃபைனல் ஆன்சர் கீயை வச்சு செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? சப்போஸ் ரெஸ்பான்ஸ் ஷீட்டை டவுன்லோட் பண்ணாத மாணவர்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.